கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 26-27 வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. போதும். இந்த நிருபத்தை எழுதினவர் யார் என்றால் யாக்கோபு. இந்த நிருபம்தான் புதிய உடன்படிக்கையிலேயே முதலாக எழுதப்பட்டதான புஸ்தகம். 27 புஸ்தகங்கள் இருக்குது புதிய ஏற்பாட்டில். இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ளதான 27 புஸ்தகத்திலேயே முதல் எழுதப்பட்டது இந்த யாக்கோபு எழுதின நிருபம் தான். இந்த யாக்கோபு எழுதின இந்த நிருபத்தை எழுதின யாக்கோபு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து பயணித்தவர் அல்ல. 3.5 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்த மற்ற அப்போஸ்தலர்கள் சீசலை போல அல்ல. ஆனால் 30 ஆண்டுகள் அவரோடு கூட வாழ்ந்தவர். ஏனென்றால் அவரோடு கூட வீட்டில் அவர் உண்டு உறங்கி உறவாடின ஒரு மனுஷன். அவர் உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக பிரகாரமாக அவர்களோடு கூட வாழ்ந்த நாட்களில் இவர்கள் அவபக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரபல்யமாக இருக்க விரும்புகிற யாவரும் அந்தரங்கத்தில் இப்படி தனிமையிலாக பண்ணிகிட்டு இருப்பாங்க, பண்டிகைக்கு போக வேண்டியதானே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க. அவர் சொன்னார், எப்பொழுதும் உங்களுடைய வேலை ஆயத்தமாக இருக்கிறது, என்னுடைய வேலையோ அப்படி இல்லை என்று சொல்லி பிதாவாகிய தேவன் அவருக்கு உணர்த்தி வைத்தபடியே அவர் பின்னாடி போனார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியெல்லாம் அவர்கள் விசுவாசியாதபடியினால் அவருடைய சகோதரர்கள் இப்படி பேசினார்கள் என்று அந்த இடத்தில் தானே எழுதியிருக்கிறது. அப்படி விசுவாசிகளாக இல்லாதவர்கள் பிற்காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பின்னாடி அவரை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை அப்பொழுதுதான் பெறுகிறார்கள். ஏனென்றால் அவர் பூமியில் வாழ்ந்த நாட்கள் மிக சாதாரணமாக இருந்தார். தன்னை ஒரு தேவனுடைய குமாரன் என்றோ அவருடைய கர்த்தத்துவத்தை குறித்தோ எந்த காரியத்தையும் அவர் வெளிப்படுத்தவே இல்லை. அவர் அறியப்படாத நபராக இந்த பூமியிலே வாழ்ந்தார். எனவே அப்படி இருந்ததுனால அவர்களை அவர் அலட்சியம் பண்ணினார்கள். ஆனால் அவர் உயிர்த்து பரலோகத்திற்கு போனது பின்னாடி அவருடைய வாழ்க்கை தலையிலாக மாறிற்று. அவர் எப்படி எழுதுகிறார்னா, அந்த யாக்கோபு நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் முதல் வசனம் எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்க. ஜேம்ஸ், a bond servant of God and of the Lord Jesus Christ. அங்கே என்ன எழுதியிருக்கு? தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சகோதரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லலை, ஊழியக்காரனாகிய உடன்பூர பிறந்தவராகிய கிறிஸ்துன்னு சொல்லலை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது எவ்வளோ பெரியதான காரியம் பாருங்களேன். முதலாவது 30 வருஷம் அவரோடு கூட வாழும் பொழுது அவருக்கு அந்த வெளிப்பாடே கிடைக்கவே இல்லை. பிதாவாகிய தேவன் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய, அல்லது குமாரனாகிய கிறிஸ்து பிதாவை குறித்து வெளிப்படுத்தினால் ஒழிய ஒருவனும் தெரிந்து கொள்ள முடியாது என்று சொன்னது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. 30 வருஷம் ஒரு மந்திரியுடைய மகன் ஒரு கல்லூரியில் படிக்கிறான்னா, நான் படிக்கும்போது நான் வாழ்ந்த நாட்களில் நான் திருச்சியில் பியூசி படித்தேன் ஒரு வருஷம். அப்போ அந்த ஊர்லேயே ஒரு மந்திரியினுடைய மகன் என்னுடைய வகுப்பில் இருந்தான். அவனை எல்லாரும் அறிவார்கள். எனக்கு அவனுக்கோட நெருக்கமான பழக்கம் கிடையாது. ஆனால் எல்லாரும் இவர் இந்த மந்திரியினுடைய மகன் என்று சொல்வார்கள். ஆனால் பிதாவாகிய தேவனுடைய குமாரனாய் தேவனாய் அவர் இந்த பூமியில் 30 வருஷம் அவரோடு கூட வாழ்ந்திருக்கிறார். அவர்கள் ஏளனம் பண்ணுகிறார்கள், கிண்டல் பண்ணுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர் அறியப்படாத ஒரு நபராகவே வாழ்ந்து விட்டார். அதன் பின்பு அவர் வெளிப்பாடு பெற்ற பின்னாடியே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பயபக்தியோடு கூட சொல்கிறாங்க, அவருடைய ஊழியக்காரன் என்று சொல்கிறார். எனவே அருமையானவர்களே, அவர் எழுதுகிற காரியங்கள் இயேசுவனுடைய வாழ்க்கையிலே பார்த்தது. அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், நாங்கள் கண்டதும் நாங்கள் தொட்டதும் நாங்கள் ருசித்து பார்த்ததுமான காரியம்னு. அப்போஸ்தலனாகிய யோவான் கூட அவருடைய மார்பிலை சார்ந்திருந்தார்லாம் வாசிக்கிறோம். அதெல்லாம் ஒரு 3.5 வருஷம்தான். ஆனால் இவர்கள் 30 வருஷம் வாழ்ந்தவர்கள். முதல் முறையாக எழுத்துப்பூர்வமாக எழுதும்போது என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், உண்மையான தேவ பக்தி என்ன என்று எழுதுகிறார். என்ன சொல்கிறார்? 26வது வசனத்தில் ஒன்றை சொல்லுகிறார். யாக்கோபு 1:26, உங்களில் ஒருவன் தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் தன் நாவை அடக்க வேண்டும். முதல் காரியம், தன் நாவை அடக்காமல் நீங்கள் தேவ பக்தியுள்ளவர் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். இட் இஸ் யூஸ்லெஸ், ஒர்த்லெஸ். ஏன்னா இன்றைக்கி தேவ பக்தின்னு எதை சொல்கிறோம்னாக்கும், சத்தம் போட்டு நம்ம ஆண்டவரை துதிக்கிறதோ, கை தட்டுவதோ, அந்நிய பாஷை பேசுவதோ, அல்லது உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது காரியங்களை செய்வதெல்லாம் தேவ பக்தி என்று எண்ணுகிறோம். அது அல்ல. உண்மையான தேவ பக்தி வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றி வாழ்வது தான். அதில் ஒன்று, தன் நாவை அடக்க வேண்டும்.
ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருமா, அந்த விரிவாக அப்புறம் பார்ப்போம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 27வது வசனத்தில், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது. நம்பர் 2. 3வது, உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்துக்கொள்வது. நம்பர் 3. இதுதான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்று சொல்கிறார். எனவே இந்த 3 காரியத்தை கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்க இன்றைக்கி நேரம் இல்லை, அதிகப்படியான ப்ரோக்ராம் இருக்குது. இருந்தாலும் சுருக்கமாக நம்ம கொஞ்சம் அதை பார்ப்போம். இப்போ முதல்ல அவர் சொன்னாரே தங்களுடைய நாவை அடக்க வேண்டும் என்று, அதற்கு பின்னாடி அதில் அவரே விளக்கம் கொடுக்குறார். நம்ம அதுக்கு பல அர்த்தங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறார்னு பாருங்கள். 3வது அதிகாரத்தில் அது குறித்து மறுபடியும் எழுதுகிறார். 2வது வசனம் வாசிங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ் ஒருவன் சொல் தவறாதவனாக இருக்க வேண்டும். அதுதான் நாவினால் செய்யக்கூடிய பாவங்களில் ஒன்று. நாம் வார்த்தையை சீர்னு நம்ம ஒரு வாக்கு கொடுக்குறோம், அது நிறைவேற்றுவதில்லை. ஒரு டயத்தை சொல்லுவோம், இத்தனை நாளில் உங்களுக்கு பணத்தை திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு வாங்குவாங்க, கொடுக்க மாட்டாங்க. இத்தனை மணிக்கு வருவேன்பாங்க, வரமாட்டாங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன், பதில் பேசுகிறேன்பாங்க, பேச மாட்டாங்க. வாக்கு பண்ணுவார்கள், அதை நிறைவேற்ற மாட்டார்கள். பணத்தை கையாளுற விஷயத்தில் இன்றைக்கி நிறைய பேர் உண்மையில்லாதவர்களாக இருக்கிறாங்க. நான் இத்தனாந்தேதி இந்த பணத்தை தர்றேன்னு நீங்கள் ஒருத்தர் அவசரத்துக்கு வாங்கினீங்கன்னா அத்தனாந்தேதி கொடுக்கணும். அதுதான் தேவ பிள்ளையினுடைய லட்சணம். அந்த வார்த்தையை நீங்கள் மீறினா, அதாவது எழுதுகிற பத்திரத்துக்கு இணையானது நம்முடைய வாயின் வார்த்தைகள். ஒரு தேவ பக்தனுடைய வார்த்தை சொன்னது தான். தேவன் அப்படி தான் இருக்கிறார். ஆம் இல்லை அப்படின்னு அவர் இருக்கிறது கிடையாது. ஆமான்னா ஆமாம் தான். அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. எனவே அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் உண்மையான பக்தி உள்ளவர்களாக இருந்தால் நம் வாயின் வார்த்தைகளை தடுமாற்றமே இருக்கக்கூடாது. ஆமான்னா ஆமாம், இல்லைன்னா இல்லை, செய்கிறேன்னா செய்கிறேன். சரி பிரதர், எப்படி இப்படிலாம் கரெக்டாக செய்ய முடியும்? ஒரு சில நேரங்களில் நம்ம இப்போ இத்தனை மணிக்கு வர்றோங்கிறோம், வர முடியல, எத்தனையோ தடைகள் வருகிறது. ஷியூர், நிச்சயமாக எனக்கும் வரும், உங்களுக்கு வரும், எல்லாருக்கும் வரும். நம்ம மனிதர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சமயத்தில் என்ன செய்யணும்னாக்கும், அவங்களுக்கு தகவல் சொல்லி, முடிந்தால் ஒரு மெசேஜோ ஒரு ஃபோனோ அல்லது எப்படியோ சொல்லி, சாரி இந்த டயத்துக்கு வர முடியலை, நான் கொஞ்சம் பிந்தி வர்றேன் அப்படின்ற காரணத்தை நம்ம சொல்லணும். சரி, அதுவும் சொல்ல முடியல, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம், அதை நான் சொல்லலை. எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் கேன் ஹேப்பன் டு எனி ஒன். அதுக்கு பின்னாடி நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஆனால் சாதாரணமாகவே சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகளை போல் அவங்க ப்ராமிஸ் பண்ணுறது அப்போவே தெரியும். ஒரு ஆலையில் நான் வேலை பார்த்தேன், அப்பொழுது ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். அது சொல்லுவாங்க, அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை சமாளிப்பதுக்கு அப்போதைக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்போவே தெரியும் அந்த ப்ராமிஸ் படி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போவே தெரியும், அவங்க தெரிஞ்சே சொல்லுவாங்க, இந்த பிரச்சனையை அப்போதைக்கு நம்ம தீர்க்க முடியாதுன்னு சொன்னால் அப்போதைக்கு அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ப்ராமிஸ், ஃபால்ஸ் ப்ராமிஸ், அது பின்னாடி அதுக்கு 1008 காரணத்தை சொல்லி அவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் தந்திரங்கள், நிர்வாக திறமை என்று உலகத்தில் யோசிக்கிறாங்க, ஞானம் என்று யோசிக்கிறாங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, அது உண்மையான தேவ பக்தியும் அல்ல. சரி, அப்புறம் அதுக்கடுத்து என்ன எழுதுறாரு பாருங்கள். அதுக்கு கீழே 8வது வசனம் வாசிங்க. நாவை அடக்க, இடையில உள்ளதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. 8வது வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயல்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கக்கூடாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவப்பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படி உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. போதும். ஆக நாம் தேவனே நம்ம இந்த வாயினால் துதிக்கிறோம், இந்த நாவினால் துதிக்கிறோம். அதே நாவை உபயோகப்படுத்தி நாம் பாவம் செய்யலாமா? பொய் சொல்கிறது, புறங்கூறுவது. இன்றைக்கி பாருங்கள், சகோதரர்களுக்குள்ள நம்ம முதல்ல வார்த்தையில் மாறக்கூடாது. வாங்கல் கொடுக்கலோ அல்லது வாக்குறுதிகளோ அதை நிறைவேற்ற வேண்டும். அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மகிமை குறைச்சல் உண்டாக்கும், அது தேவ பக்தி அல்லன்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் எந்த நாவினால் நீங்கள் தேவனை துதிக்கிறீர்களோ அந்த நாவினால் நீங்கள் கசப்பான
அல்லது தித்திப்பான கசப்பான ரெண்டும் நிறைந்த தண்ணீர் வந்து ஒரு வீட்டில் வருமா? ஒன்று நல்ல தண்ணி வரும், இல்லை உப்பு தண்ணி வரும். தித்திப்பான தண்ணீர் வரும் அல்லது சுவையான தண்ணீர் வரும். ரெண்டும் சேர்ந்து எப்படி வர முடியும்? அந்த நாவினாலே தேவனை துதித்து விட்டு அதே நாவினாலே நீங்கள் வந்து சபிக்கலாமா, இது செய்யலாமா என்று கேட்கிறார். ஏன்னா அருமையானவர்களே, இப்போ வந்து நம்முடைய வாயினால் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் ஏராளம். அப்போ அந்த நாவை தான் அடக்கணுங்கிறார். எப்படின்னா அந்த நாவினாலேயே பொய் சொல்கிறாங்க, அந்த நாவினாலேயே புறங்கூறுகிறார்கள். அநேக சகோதர சகோதரிகள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிடக்கூடியதான இன்னொரு பாவம் என்னென்னா, சபையில் வருவாங்க, அப்படியே குழுவாக கூடுவாங்க, நம்ம ஐக்கியப்பட்டதை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். சில பேர் வந்து ஆவிக்குறிக்குள்ள வளர்ச்சி அடைவதற்கு நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த சகோதர சகோதரிகளோடு கூட ஐக்கியத்தை வளர்த்து கொள்கிறார்கள். சிலர் என்னென்னா புறங்குருவில் இருந்தால் நமக்கு யார் வந்து நம்ம காதுக்கு நல்ல தீனி போடுவாங்க அல்லது நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுக்கிடுவாங்க, அப்படி ஆட்களை தெரிந்து கொண்டு பழகுவார்கள். அவர்களோடு கூட தான் அவங்க அசோசியேட் பண்ணுவாங்க. அவங்க புறங்குருகிற குரூப்பாகவே இருக்கும். நீங்களும் புறங்குருவர்களாக மாறிவிடுவீர்கள், எந்த சந்தேகமே கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்டவர்களோடு கூட நீங்கள் உறவாடுகிறீர்களோ அப்படிப்பட்ட நபராக நீங்களும் மாறிவிடுவீர்கள். அதனால தான் உலகத்தால் கரைபடாதிருங்கள்னு அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கு. அவர்கள் உலகத்துக்குரியவர்களாக இருந்தால் அப்படிப்பட்டவர்களோடு கூட நீங்கள் பேசி பழகினால், அவர்கள் பொருளாசை உள்ளவர்களாக இருந்தால் எழுதி வைத்துக்கொள், நீங்கள் பொருளாசை உள்ளவர்களாக மாறிடுவீங்க. அவர்கள் புறங்குருவர்களாக இருந்தால் நீங்களும் புறங்குருவர்களாக மாறிவிடுவீர்கள். முதல்ல செய்யும்போது உங்களுக்கு ஒரு மாதிரிக்கே இருக்கும், அப்போவே நீங்கள் விளையிடணும். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்து செய்யும்போது உங்களுக்கு உங்களுடைய மனசாட்சி அந்த கூர் மழுங்கிவிடும். அதுக்கப்புறம் வந்து அது பாவமாகவே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா யூ வில் பிகம் ஏ காம்ப்ரமைசர். நீங்கள் ஒத்த வேஷம் தெரிக்கிறவளாக மாறிடுவீங்க. அது உங்களுக்கு குற்ற மனசாட்சியை கொண்டு வராது. ஏன்னா அந்த மனசாட்சியில் கூர்மையான உணர்வுகளை தந்த தேவ ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் அசட்டை பண்ணி விட்டபடினால அடுத்தடுத்து அதை செய்யும்பொழுது உங்களுக்கு அந்த கூர்மையான உணர்த்துதல் இருக்காது. யுவர் கான்சியஸ் வில் லூஸ் இட்ஸ் சென்சிட்டிவிட்டினஸ். ஓகே, சரி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் யாரு கூடயாவது பேசுகிறீங்க, பழகுறீங்க, அவங்க புறங்குருவர்களாக இருக்கிறாங்க, பொருளாசை உள்ளவங்களாக இருக்கிறாங்க, அல்லது போஸ்ட்ஃபுல், தங்களே வந்து பெருமையாக அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் தங்கள் சாதனைகளை, தங்களுடைய காரியங்களை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னால், தயவுசெய்து இப்படி என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க உங்களோட ஐக்கியப்பட மாட்டாங்க. அல்லது நீங்கள் அப்படிப்பட்ட நபர்களை விட்டு நீங்கள் விலகிடலாம். அது ரொம்ப நல்லது. அப்படி முடியலைன்னு சொன்னால் அவாய்ட் தம். நீங்கள் அவங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்ல, விஷ் பண்ணுங்கள், ப்ரைஸ் எல்லாம் ஓகே, நடையை கட்டிடுங்க. இல்லைன்னா நம்ம உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா, பூவோடு சேர்ந்த நாரும், அந்த பூ கட்டுற நார் இருக்குல்ல, அந்த மோந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஸ்மெல் அதுலேயும் இருக்கும்பாங்க. பன்றியோடு சேர்ந்த, அதை நான் முழுதும் சொல்ல வேண்டியதில்லை, அவங்களும் மோசமானவங்களாக மாறிடுவாங்க. அப்போ பன்றின்னா என்ன? அது சாக்கடையில் போய் மூக்க நுழைக்கும், நரகளை திங்கும். அப்போ சாக்கடையில் மூக்களை நுழைக்கிறாங்கன்னு தெரிந்திருந்து நீங்கள் அவங்களோடு கூட பழகுனீங்கன்னா அந்த ஸ்மெல்லு உங்களையும் ஒத்திக்கிடும்ல. ஸோ யாரெல்லாம் இன்னும் வந்து அந்த விட்டு வந்த பாவத்தை நினைக்கிறவர்களாகவும் பேசுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லது உலகம்ங்கிறது என்னது குறித்து நான் உங்களுக்கு பின்னாடி விளக்கம் சொல்கிறேன். இப்போ நாவை குறித்து பார்க்குறோம். இந்த நாவினால் புறங்கூறுதல், பொய் பேசுதல், பெருமையானவர்களை பேசுவது, இருமாப்பானவர்களை பேசுவது, பொல்லாத வார்த்தைகளை பேசுவது, தூஷணமான வார்த்தைகளை பேசுவது. சமீபத்தில் ஒருத்தர் கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரர் சபைக்கு போகிறவர், வயசானவர், தன்னுடைய மனைவி வந்து நான் வண்டி எடுக்க போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து கொஞ்சம் யார்கிட்டயோ பேசிட்டு நின்ட்டாங்க. அவரும் சொன்னாராம், உன்னை வெட்டி கொன்றுவேன் நான். எப்படி இருக்கு? எவ்வளோ பெரியதான ஒரு வார்த்தை இது. வெட்டி அவர் கொல்ல போகிறதில்ல. ஆனால் நம்ம கிறிஸ்தவர்னு சொல்கிறோம், நம்ம வாயில் இப்படி வார்த்தைகள் வரலாமா அப்படிலாம் யோசிக்கலைன்னு சொன்னால் நம்ம வந்து உண்மையான தேவ பக்தியினுடைய பாதையில் நம்ம போகலை. இப்படி தான் நம்ம நியாயந்திருக்கணும். நம்ம திருவிருந்தெல்லாம் கலந்துக்கிற போகிறோம், நம்மளை நியாயந்திருக்காமல் நம்ம வந்து சில பேர் வந்து மனைவிமார்கள் வந்து புருஷன்மார்களை மரியாதை குறைச்சலாக பேசுகிறது, புருஷன்மார்கள் மனைவிமார்களை இப்படி அடிப்பேன் கொல்லுவேன் அப்படின்னு திட்டுறது. அப்போ உலகத்தாருக்கும் தேவனுடைய பக்திமான்கள்னு சொல்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நம்மளை நியாயந்திருக்கணும். அருமையானவர்களே, உன்னுடைய நாவை அடக்கவில்லை என்று சொன்னாலும் அதே மாதிரிக்கே ஒரு லாபம் தரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பொய் சொல்கிறது, அல்லது உலகத்தில் உள்ளவங்களை போல் ஏமாற்றி தொழில் பண்ணுறது, ஏதாவது ஒரு தண்டனைக்கு தப்பித்து கொள்ளும்படிக்கு அல்லது மேலதிகாரிகளுடைய நடவடிக்கைகளுக்கு தப்பித்து கொள்ளும்படிக்கு அப்படி பாலிசாக பொய் பேசுவது, கூட்டி குறைச்சி பேசுவது, இப்படி உலகத்தார் செய்கிறாங்க. அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நேர்மையாக ஒத்துக்கொள்ளும், சாரி இப்படி தவறு நடந்து போச்சு அப்படின்னு.
அதுக்காக எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் போய் வாலண்டியர் ஆஜரான்னு சொல்லலை. ஆனால் அவங்களுடைய மனசாட்சியில் அது பாவம்னு தெரியும் போது, இது தவறுன்னு தெரியும் போது அதை மூடி மறைச்சி பாலிஷ் பண்ணக்கூடாது. சரி, அப்போ நாவினால் செய்யக்கூடிய பாவங்கள் ஏராளம். இதை நம்ம லிஸ்ட்டு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கூட்டி குறைச்சி பேசுகிறது, மிகைப்படுத்தி பேசுகிறது, பெருமையாக பேசுகிறது, அப்புறம் நம்முடைய நாவினால் புறங்கூறுவது, குற்றப்படுத்துறது, இதெல்லாம் சாத்தானுடைய ஆவி. சாத்தான் எப்போதுமே சகோதரர்களை குறித்து குற்றப்படுத்துகிறவனாக இருந்தான், புறங்கூறுவனாக இருந்தான். சபைக்குள்ள வரக்கூடியவங்க எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேர்ந்தவர்கள் என்று எண்ண வேண்டாம். 30%, 60%, 100% இங்கே இருக்க தான் செய்யும். நான் சொல்கிறேன், புதிதாக வருகிறோட கூட இருப்பாங்க, உங்கள் பொருள்களை திருடுகிறவர்களும் இருப்பாங்க. ஏன்னா நம்மளாம் இங்கே என்ட்ரி வாட்ச்மேன் போட்டு செக் பண்ணி உங்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு இருக்கான்னு பார்த்து உள்ளே அனுப்புறதில்ல. நீங்களாம் இந்த சபையில் மெம்பர் தானான்னு அனுப்புறதில்ல. யார் ரோட்டில் போகிறவங்க கூட உட்காரலாம், எனிபடி கேன் கம். நம்ம யாரையும் வெளியே போங்கன்னு சொல்கிறதில்ல. அப்படி இருக்க சபைக்கு வரக்கூடியவர்கள் அல்லது ஒரு வேளை ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம யூதாளு நிருபத்தில் எழுதியிருக்கு, சம் பீப்புள் ஹவ் கிரப்ட் இன் அன்னோட்டிஸ்ட் அப்படின்ட்டு. அதாவது சில இடங்களில் மூப்பர்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது சரியாக சோதிக்கலை. 4வது வசனம் வாசிங்க, யூதா 4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்தி அற்றவர்களாகிய சிலர். நம்ம பக்தியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். உண்மையான பக்தின்னா என்னென்ன? அப்படிப்பட்ட பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். எங்கே? சபைக்குள்ள. விசுவாசிகளுடைய கூட்டத்தில் அவிசுவாசிகள், ஆடுகளுடைய கூட்டத்தில் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டதான ஓநாய்கள். உலகத்திலிருந்து வேறு பிரித்த வாழ்க்கை வாழ வேண்டிய சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியில் உலகமும் வேணும், எனக்கு தேவனும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒத்த வேஷக்காரர்கள் ஊடுருவி இருப்பார்கள். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அநேக இடங்களெல்லாம் இப்பொழுது அவர்கள் சரியாக சோதிக்காமலே உடனடியாக அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து விடுகிறார்கள். திருமணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தான் காதலித்த பெண்ணை கரம் பிடிப்பதற்காக ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் சபையில் இருக்கிறாங்க. பொருளாசை உள்ளவர்களாய் மாயமாலம் பண்ணுகிறவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வந்துடுறாங்க. ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தை மட்டும் பார்த்து ஞானஸ்தானம் கொடுத்துட்றாங்க, மனம் திரும்பி இருக்கிறார்களா என்று பார்ப்பதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:38 சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பார். மனம் திரும்புதலே இல்லாமல் விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை, இந்த தண்ணி இருக்கு எடுத்துக்கணுங்க அப்படின்னு சொன்னால் நோ. தண்ணி எப்போதுமே இருக்கும். கிணத்துல தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம ஞானஸ்தானம் கொடுத்துடலாமா? விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் விசுவாசிகள் தான். ஆனால் அவர்கள் உண்மையான மனம் திரும்புதல் இல்லைன்னு சொன்னால் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் உண்மையான அந்த விசுவாசத்துக்குள்ளே இன்னும் வரலை. விசுவாசம்னா கிரியோடு கூடியதாக இருக்க வேண்டும். அதனால தான் யோவான்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர் போனார். என்ன கேட்டார்னாக்கும், விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஞானஸ்தானம் எடுத்தால் நீ பரலவம் போயிடலாமா? திருவிருந்தில் கலந்து கொண்டால் நீ அங்கீகரிக்கப்பட்டு விட்டாய் என்ற அர்த்தமா? உங்களை தானே மூப்பர்கள் அவர்கள் உங்களை சரியாக கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. ஸோ தே ஹவ் கிரப்ட் இன் அன்னோட்டிஸ்டு. அவர்கள் கவனிக்காத நேரத்தில் திருடன் வீட்டுக்குள்ளே புகுந்துற மாதிரி நீங்கள் வந்துடலாம். ஒரு புலவன், தமிழ் புலவர் பாடினார், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து வீடகத்தே புகுந்திடவே நான் மிக பெரிதும் விரைகின்றேன். நான் ஒரு நாடகம் ஆடி நடித்து ஒரு தேவ பக்தி உள்ளவனை போல் காமிச்சு விசுவாசிகளுடைய கூட்டத்தில் நான் இடம் பிடித்து விட்டேன். எஸ், ஆட்டுத்தோலை மேலே போர்த்திக்கிட்டு நான் ஆடுகளுடைய கூட்டத்துக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஓகே, நீ என்னைக்கு இருந்தாலும் ஆடாகவே முடியாது. ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த நரிகள் அநேக ஆடுகளை பாழாக்கி விடுகிறது. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது இங்கெல்லாம் அதிகமாக நம்ம ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பேர் கொடுத்தவங்க நிறைய பேருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். எல்லோ லைட் எரியுது, ப்ளீஸ் வெயிட், கொஞ்ச நாள் போட்டோம், நீங்கள் எப்படி போகிறீங்களா அப்படி போகிறீங்களான்னு பார்ப்போம், உண்மையாக மனம் திரும்புங்கன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னாக்கும், பக்தியற்றவர்கள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது. விசுவாசிகள் என்ற போர்வையில் அவிசுவாசிகள் விடக்கூடாது. அப்படி வர்றதுனால என்னென்னா, அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர்கள் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஆடுகள் மோசம் போய்விடும். ஆடுகளைப் போல வேஷம் போட்டுக்கொண்டு அவர்கள் பழகுகிறார்கள். பி கேர்ஃபுல். அவங்க சின்ன வயசோ பெரிய வயசோ யாராக இருந்தாலும் சரி, சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் பரலோகம் போக முடியாது, சிஎஃப்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் பரலோகம் போக முடியாது. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், சிஎஃப்சிங்கிற முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்கள் போக முடியாது. God knows every detail of what is happening in your heart. உங்களுடைய இருதயத்துக்குள்ளே என்ன நடக்குங்கிற தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு பயப்படுகிறவர்கள் மாத்திரம்தான் அங்கே போக முடியும். சிஎஃப்சிங்கிற முத்திரை இருந்தால் போக முடியாது. இதை சாக்குன்னு சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன்.
இந்த சபைன்னு இல்லை, எந்த சபைக்கு போனாலும் சரி. சபையெல்லாம் நம்ம வச்சுக்கிறதுங்க பள்ளிக்கூடமாக இருக்கே. ஒரு ஊரில் 4 பள்ளிக்கூடம் இருக்கும். எல்லாருமே நல்ல பாடம் சொல்லி கொடுக்குறோன்னு தான் சொல்லுவாங்க. தே ஆர் டீச்சிங் த சிலபஸ். ஆனால் அதை யாரெல்லாம் உண்மையாக படிக்கிறாங்களோ அந்த மாணவர்கள் தான் அவங்க வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க, வாழ்க்கையில் உயர்வாங்க. அது சீரியஸாக எடுத்துக்கொள்ளலைன்னா, அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நாம் இந்த வார்த்தையில் கவனமாக இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் இட் இஸ் an இண்டிகேஷன் ஆஃப் வாட் இஸ் இன்சைட் ஆஃப் அவர் ஹார்ட். நம்முடைய இருதயத்துக்குள்ளே உள்ள நிறைவினால தான் வாய் பேசுது. ஸ்லிப் ஆஃப் டங்கில் நான் பேசிட்டேன், தவறி பேசிட்டேன், அறியாமல் பேசிட்டேன், ஓகே. ஆனால் அடுத்த முறை நம்மளை நியாயம் தீர்த்து நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணுமா இல்லையா? அநேக நேரங்கள் அதை செய்ய தவறுகிறோம். அதனால தான் இங்கே எழுதியிருக்கு, உன் நாவை அடக்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். சரி, அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். அந்த 1வது அதிகாரத்தில் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கும், உண்மையான ஒரு தேவ பக்தினா என்னன்னாக்கும், விசிட்டிங் தி ஆர்ஃபன்ஸ் அண்ட் விடோஸ் இன் தட் டிஸ்ட்ரெஸ். அருமையானவர்களே, உலகத்தில் இன்றைக்கி ஒரு பெண் வந்து விதவையாகிவிட்டால், அல்லது யாராவது ஒரு ஊனமுற்றவராகிவிட்டால், அல்லது அவர்கள் வந்து வயதானவர்கள் ஆகிவிட்டால் உலகம் அவங்கள மதிக்காது. சிலரை அசட்டை பண்ணும், சிலரை அவமானப்படுத்தும். அதில் ஒரு பெரிய காரியம் என்னென்னா, விதவைகள் ஆகிறவர்கள் இன்றைக்கி உலகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, அவர்களை ஒரு அபசகுணமாக எண்ணுகிறார். அவர்கள் நம்முடைய தாய்மார்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம். அருமையானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உண்மையான தேவ பக்தி உள்ளவங்க வந்து தன்னை போன்ற ஒரு மனிதன் அல்லது மனுஷி அவரெல்லாம் பாவம் செஞ்சதுனால தான் அவங்களுடைய புருஷனையோ மனைவியோ பறி கொடுக்குறார்களா? எத்தனை விபச்சாரக்காரர்கள் இன்றைக்கி உலகத்தில் பெரியவங்களாக இருக்காங்க. விபச்சாரக்காரர்கள், திருடர்கள், கொலைகாரர்கள், ரவுடிகள் எவ்வளவு ரொம்ப மதிக்கப்படத்தக்கதான பொசிஷனில் இருக்கிறாங்க, அரசியலில் இருக்கிறாங்க, தலைவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு அபலையாய் போய்விட்டதான ஒரு பெண்ணை அல்லது ஊனமுற்றவர்களை, விபத்தில் காலை இழந்தவங்க, கையை இழந்தவங்க, அல்லது வியாதிப்பட்டு அவர்கள் மிகவும் பலகீனமாக இருக்கிறவர்கள். ஒரு முறை ஒரு உயர் பதவியில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஒரு யூனிஃபார்ம் போடாமல் ஒரு காய்கறி கடைக்கு போயிருக்கிறார். அவர் காய்கறி கடையில் போயிருக்கும்போது அவர் யார் என்று தெரியாமல் அந்த கடைக்காரரை வந்து அவரை ஏளனமாக பேசியிருக்கேன். அங்கேரியா கொஞ்சம் வெயிட் பண்ணியா அப்படி. அதே நபர் யூனிஃபார்ம் போட்டு போகும்போது, ஐயா வாங்கய்யா அங்கே எல்லாருக்கும் முன்னாடி அவர் விசாரித்து அவருக்கு மதிப்பு மரியாதை. அவர் சொல்லுகிறாரு, எனக்கல்ல, நான் வகிக்கிற பதவிக்கும் அந்த பதவிக்கு உள்ளதான அதிகாரத்திற்கும் நான் போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கும் தான் எனக்கு அங்கே மரியாதை கிடைக்கிது ஒழிய எனக்கல்ல. ஒரு மனுஷன் வந்து வயோதிகராக இருக்கலாம், அந்த வயோதிகராக இருக்கிற நிமித்தம் தான் நம்ம மதிக்கணும். பைபிள் அப்படி தான் எழுதியிருக்கு, ரெஸ்பெக்ட் எல்டர்லி பர்சன். ஆனால் அப்படி மதிக்காமல் அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து, அவங்க அழகாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இருக்கிற வசதியை பார்த்து, அவங்களுக்கு இருக்கிறதான பவர், அதிகாரம், பதவியை பார்த்து அவர்களுக்கு மதிக்கிறாங்க. ஆனால் நமக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ட்ரீட் தம் ஈக்குவலி. பணக்காரர்களை அசட்டை பண்ணணும்னு நான் சொல்லலை, பதவியில் இருக்கிறவங்கள மதிக்காதீங்க நான் சொல்லலை, தேவன் அப்படி சொல்லவே இல்லை. பட் சபைன்னு வந்தாச்சுன்னா அவங்கள வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், ஒருத்தர் பியூனாக இருக்கிறார், அவருக்கு படிப்பு வரல, இன்னொருத்தர் கலெக்டர் ஆகிறாரு, ஒருத்தர் டாக்டர் என்ஜினியர் ஆகிட்டாரு. அவங்க அப்பா வந்து வீட்டில் வரும்போது அப்பா அம்மா வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி பிள்ளைகளாக தான் பார்ப்பாங்களே ஒழிய, கலெக்டர் மகனே வா, பியூன் மகனே இங்கே வா, நீ அங்கே உட்கார் அப்படின்னு சொல்லுவாங்களா? நோ. ஆனால் சில வீடுகளில் அப்படி பட்சபாதம் இருக்குது. சம்பாதிக்கிறவங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு மரியாதை, சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை. ஒரு வீட்டில் வந்து ஒரு தாய் தகப்பன், அவங்க பிள்ளைகள், ஒரு பையன் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான். நான் விருந்தாளியாக போயிருந்தேன். அந்த வீட்டில் முதல்ல கொஞ்சம் சாதம் பொங்கியிருக்காங்க, 10ஆவதுன்னு கொஞ்சம் சுடுசோறு ஆக்கிட்டாங்க. அந்த சாதத்தை வைக்கும்போது கெஸ்ட்டாக வர்றவங்களுக்கு பொதுவாக நல்ல சாப்பாடு வைப்பாங்க, அது மாதிரி எனக்கு வச்சாங்க. அந்த தம்பி ஒருத்தன், அந்த வேலைக்கு போகிற ஒரு தம்பி இருந்தான், அவனுக்கு நல்ல சுடுசோறு வச்சாங்க. எல்லாருக்குமே முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டாங்க. 2வது வைக்கும்போது வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்ட தம்பிக்கு வந்து பழைய சோறை வச்சுட்டு, காணாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடுசோறை அந்த பையனுக்கு வச்சாங்க. அந்த பையனுடைய முகத்தில் வந்து ரொம்ப சோர்வு, சோகமாக ஒரு அப்படியே கண்ணு கலங்குது அவனுக்கு. ஏன்னா அண்ணன் இதையும் பார்க்குறான், தன்னுடைய இதையும் பார்க்குறான். அண்ணனுக்கு வந்து அப்படியே ஆவி போகிறது மாதிரி சாப்பாடு சுட சுட வைக்கிறாங்க, என்னையை வந்து பழைய சோறு சாப்பிட வைக்கிறாங்க அப்படின்னு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து அவங்க வீட்டில் என்ன சூழ்நிலையை நான் அவங்கள ஞாய்ந்திருக்கலை. ஆனால் இப்படி தான் நிறைய வீடுகளில் வந்து வேலை செய்கிறவங்க, சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை,
சம்பாதிக்காதவங்களுக்கு ஒரு மரியாதை. அவர்கள் உலகத்தார். அதனால் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை கூட தங்களுக்கு ஈக்குவலாக பாவிக்க அவங்களுக்கு தெரியலை. ஆண் பிள்ளைக்கு ஒரு மரியாதை, பெண் பிள்ளைக்கு ஒரு மரியாதை. இதெல்லாம் உலகத்தில் இருக்குது. நமக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, படித்த பிள்ளையோ படிக்காத பிள்ளையோ, அது மக்கு பிள்ளையோ பியூனோ கலெக்டர் யாராக இருந்தாலும் சரி, தே ஆர் ஆல் சில்ட்ரன். அப்படி தான் தேவன் பார்க்குறார். அவர் வந்து பட்சபாதமாக பார்க்குறதே இல்லை. ஆக உடல் தகுதியை வச்சு ஊனமுற்றவர்கள், ஏழைகள், தோற்றத்தின்படி கருப்பு வெள்ளை, அழகு இல்லை, ஜாதியில் உயர்வு தாழ்வு, இதெல்லாம் மனிதர்கள் வைத்து கொண்டது. நாம் வந்து விதவைகள் என்று அற்பமாக நினைக்கக்கூடாது. பாருங்கள், நான் வந்து 4ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. 8வது படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. நான் வந்து அந்த கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டர் இப்படி நான் கேத்தலிக்கில் இருந்து வந்தவன். அப்படிப்பட்ட சமயத்தில் அவங்க குடும்பமாக அவங்க வந்து கோயிலுக்கு வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. அப்போல்லாம் நான் வந்து எனக்கு சாப்பாட்டுக்கோ அல்லது வந்து துணிமணி தங்குற இடத்துக்கெலாம் பிரச்சனை இல்லை. என்னுடைய சகோதரிகள், உறவினர்களெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நான் வந்து தாய் தகப்பனை இழந்ததுனால அவளுக்கு அப்படி குடும்பமாக ஒருத்தர் வந்தாங்கன்னா என்னை அறியாமல் என் கண் கலங்கிரும். எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு ஒன்றும் வழி இல்லாமல் இல்லை, தங்குற இடத்துக்கு பிரச்சனை கிடையாது, துணிமணிக்கும் கூட பிரச்சனை கிடையாது. ஆனாலும் கூட தாய் இல்லையே, தகப்பன் இல்லையே, அவங்கள போல் எனக்கு அப்பா அம்மா இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அதை யாரும் நிறைவேற்ற முடியாது. இன்றைக்கி பாருங்கள், சகோதரிகள் ஒரு சில இள வயசுலேயே கணவனை இழந்துடுறாங்க, மனைவி இழந்துடுறாங்க. ஆனால் அவர்களுடைய அந்த ஸ்தானத்தை நீங்கள் பூர்த்தி பண்ண முடியுமா? பொண்ணும் பொருளும் பூர்த்தி பண்ணவே முடியாது. ஒரு ஒரு உடல் பலகீனமாகி அல்லது வியாதிப்பட்ட ஒரு புருஷன் இருக்கும்போது கூட அந்த சகோதரிக்கு இருக்கக்கூடிய மரியாதை, ஈவன் அவருடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் கூட, ஏன்னா அவங்க தனியாக வாழ்வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும். ஆனால் ஒரு கணவனை இழந்து அல்லது மனைவியை இழந்து அவர்கள் தனிமைப்பட்ட பின்பாக தங்கள் பிள்ளைகளுடைய தயவில் அவங்க ஏதாவது உதவிகளை எதிர்பார்த்து வாழும்போது, ஒருவேளை அது பணம் எதிர்பார்க்காம கூட இருக்கலாம், அவங்களுடைய சரீரப்பிரகாரமான உதவிகள், ஒரு அன்பான விசாரணை அது இல்லைன்னு சொன்னால் அந்த தாய் தகப்பனுடைய மனம் எவ்வளவு எங்கே தெரியுமா? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கையை இழந்தவர்கள், காலை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், அவர்களுக்கு பணம் இருக்கட்டும் பணம் இல்லாமல் இருக்கட்டும், அவங்க மனசில் எவ்வளோ பாதிப்பு உண்டாயிருக்குன்னு தெரியுமா? ஒரு பெண் தன் புருஷனை இழந்து விட்டால் உலகமே போனது மாதிரி. அவளுக்கு சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், ஆனாலும் கூட அவருடைய இருதயத்தில் ஏற்பட்ட பாதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து ஈடுகட்டவே முடியாது. அப்போ அவருடைய மனதில் உள்ளதான காயத்தை ஆற்றும்படி தேவ பக்தியுள்ள மனிதர்கள் அவர்களுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் தங்களை காண்பிக்க வேண்டும். அதுதான் உண்மையான தேவ பக்தி. அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்றார். நீ அவர்களுக்கு ஒரு தாய் தகப்பனை போல இருக்கணும். ஏன்னா தேவன் என்னை தன்னை எப்படி அடையாளப்படுத்தினார்னா, நான் திக்கற்றவர்களின் தேவன் சொன்னார். என்ன எழுதியிருக்கு வேதத்தில்? திக்கற்றவர்களின் தேவன். அப்படின்னா எனக்கு ஒரு வழியே இல்லையே அப்படின்னு நினைக்கிறியா? மகளே, மகனே, நான் உன்னுடைய தகப்பனாக இருக்கிறேன். தாய் இல்லாதவர்களுக்கு தாயை போல, தகப்பன் இல்லாதவர்களுக்கு தகப்பனை போல. தகப்பன் இருந்தும் அக்கறை இல்லாதவர்கள், தாய் இருந்தும் பிள்ளைகள் மேலே ஒரு பட்சபாதம் காட்டுகிறவர்கள், பரவாயில்லை, நான் உனக்கு தாயின் தகப்பனுமா இருக்கிறேன் தேவன் சொல்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? அவருடைய பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய நாங்கள் எப்படி இருக்கிறோம்? படிப்பு அடிப்படையிலையோ, ஜாதியின் அடிப்படையிலையோ, அல்லது ஊனமுற்றவர்கள், பலகீனமானவர்கள், வயசானவங்க பெருசு, பஸ்ஸில்லாம் கண்டக்டர் சொல்லுவாங்க, பெருசு முன்னாடி போ அப்படின்னா என்னென்னா ஸ்கிராப் மாதிரிக்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, நம்ம பொருள்களை உபயோகிக்கிறோம். நீங்கள் அதை வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளையாடப்பட்ட எந்த பொருளாக இருக்கட்டும், டிவியே ஏதோ இருக்கட்டும், அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னு சொன்னாக்கோ அதை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இட்ஸ் எ ஸ்கிராப் அப்படின்னா பழைய பொருள் விற்கிற இடத்துல போட்டுருவாங்க. அல்லது ரோட்டில் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், சிங்கப்பூர் போன்ற இடங்களெல்லாம் தூக்கி காம்பவுண்டுக்கு வெளியே வச்சுருவாங்களாம். அவங்க வேணுங்கிறவங்க எடுத்துகிட்டு போகலாம், அது மாதிரிக்கே. ஸோ இட் இஸ் எ ஸ்கிராப். அது மாதிரி தான் இன்றைக்கி வயோதிகர்களை உலகத்தில் உள்ளவங்க அப்படி தான் மதிக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது அருமையானவர்களே. அவர்களுக்கு பதவி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அதிகாரம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அவர்களுக்கு பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அவர்களுக்கு அழகு இருக்குதோ இல்லையோ, அவர்களுக்கு வந்து என்ன ஜாதியில் அவங்க பிறந்திருந்தாலும் சரி, அவர்களுடைய நிறம், கலர் எதையும் வச்சு அவங்கள மதிக்கக்கூடாது. தே ஆர் ஹியூமன் பீயிங். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உன்னை போல பிறனை நேசி, உன்னை போல பிறனை நேசி. நீ அந்த பொசிஷனில் இருந்தால் உன்னை எப்படி மதிக்க நீ நினைக்கிற? அவங்கள வந்து யூஸ்லெஸ்ஸாக நீ ட்ரீட் பண்ணக்கூடாது. ரெஸ்பெக்ட் தான். நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள், அவங்கள வந்து இப்போது ஏதோ ஒன்றை இழந்து விட்டார்கள். அது பிள்ளையோ, கணவனையோ, மனைவியோ, யாரையோ. அவருடைய இருதயத்தில் இருக்கதான பாதிப்பு நமக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் உலகம் அவர்களை அவமானப்படுத்துகிறது. சில தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகள், கணவனை இழந்த தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தில் போய் கூட அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு மேடைக்கு போக மாட்டேங்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன், மேடைக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒன்று, உலகத்தின் பார்வையில் அது ஒரு அவசகுணத்தை போல் அவங்கள மட்டம் தட்டினபடினால அவர்கள் தாய் தகப்பன்கிற சாணத்திலேருந்து அவர்களை ஆசீர்வதிக்க பதிலாக, இன்னொன்று என்னென்னா, எனக்கு மாதிரி என் பிள்ளைகளுக்கு ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதெல்லாம் உங்கள் கையிலையா இருக்குது?
அப்படியா இருக்குது? அப்படி இல்லவே இல்லையே. எதனால் இப்படிலாம் நடக்குது நமக்கு யாருக்கா தெரியுமா? கேன் எனிஒன் சே தட் பிகாஸ் ஆஃப் யுவர் சின்ஸ்? நோ. ஆபிரகாமுக்கு வந்து 100 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை, அவருடைய பாவத்தினாலையா? சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுடைய கட்டளைகளிலெல்லாம் நடந்தார்னு எழுதியிருக்கு. எதனால் அப்படி நடந்தது? ஸோ மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள், ஊனமுற்றவர்கள், பெரியவர்கள், சம்பாதிக்க முடியாதவங்க, படிப்புக்கு நமக்கு வந்து ஐக்கியம் கொடுக்கறது யார்? தேவன். நமக்கு இருக்கிறாத ஒன்று நான் பைபிள் எழுதியிருக்கு, உனக்கு உண்டாகி இருக்கிறவைகளை நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் as if you was a producer. No, you received it. நீ பெற்றுக்கொண்ட ஒழிய நீ அதை வந்து உற்பத்தி செய்யவில்லை. உனக்குள்ள அறிவை நீ தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டாய். நீ உற்பத்தி செய்து கொண்டதல்ல. இருக்கிறத வேணால் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். உனக்கு இருக்கிறதான திறமை, உடல் பலகாத்திரம். பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து இவங்களுக்கே இந்த வியாதி வந்துச்சு. சில பேருக்கு சில கேன்சர் போன்ற வியாதிலாம் வருது, எய்ட்ஸ் போன்ற வியாதி வருது. அவர்கள் வந்து நடத்தை கெட்டவர்கள் அல்ல, ஒழுக்க கேட்டுனால வரக்கூடிய வியாதின்னு அதை சொல்ல முடியாது. பிளட்னால் வர முடியும். சில இடங்களில் இப்போ ஒருத்தருக்கு போட்ட அந்த இன்ஜெக்ஷனில் உள்ள நீடில் மிந்தி மாத்தாதெல்லாம் சில பேருக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம பிளைண்டாக வந்து எய்ட்ஸ் நோயாளின்னா இது வந்து அவங்க எதை நடத்த கட்டவங்க? நோ. அதே மாதிரிக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா இவங்களுக்கே வந்துச்சு, இவங்க செஞ்ச பாவமாக இருக்குமோ? கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட போய், இவன் செய்த பாவமோ இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமோன்னு அவர் சொன்னார். இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல. அருமையானவர்களே, ஏதாவது ஒன்றை வந்து கண்டபடி நம்ம நியாயந்திருக்கக்கூடாது. அவருடைய மனதில் ஏற்கனவே காயம்பட்டிருக்காங்க. நான் எதுக்காக இங்கே வாழணும்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்கிறேன், என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்கிறேன். கணவனால் கைவிடப்பட்டவர்கள், மனைவியினால் துரோகம் பண்ணி மனைவியினுடைய துரோகத்துக்கு ஆளான ஆண்கள் நடைப்பிணமாக வாழ்வாங்க. ஒரு மனைவி கெட்டு போயிட்டான்னு ஒரு புருஷன் கேட்டால் அவன் வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை. அவன் வாழ்க்கையில் அவ்வளவு அவமானமாக இருக்கும். அது முன்னாடி விட்டு பின்னாடி சிலர் பேசுவாங்க. பிள்ளைகள் ஏதாவது அவர்களுடைய பழக்கவழக்கங்கள் சரியில்லைன்னா பெற்றோர்கள் தலை குனிஞ்சு நடக்கணும். காரணம் என்னென்னா, பின்னாடி பேசுவாங்க, தான் இன்னாருடைய பிள்ளை தான் அது அப்படின்ட்டு. அப்போ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவங்களுடைய மனதில் வந்து அப்படியே ஒரு உள்ள அப்படியே வேதனையில் அவங்க பொங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு காயங்கள் ஆற்றுகிற தேவன். பைபிள் என்ன எழுதியிருக்கு? காயங்கள் ஆற்றியே எண்ணெய் பூசியே அப்படின்னு பாடுறமே, என்னது அது? அப்படிப்பட்டவங்களாம் நம்ம இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்முடைய தேவ பக்தி அது ஒரு அவபக்தி தான். ஸோ ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், எனக்கு வழி இல்லை, திக்கற்றவர்கள்னா எனக்கு திசை தெரியல, நான் எப்படி போகிறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. சபையில் திருமணம் ஆகாமல் சில பேர் இருக்காங்க, எனக்கு யார் பொறுப்பெடுத்துக் கொள்வா? ஒரு இடத்துல ஒரு சகோதரிக்கு திருமணம் வந்து தடை பண்ணி போயிடுச்சு. அந்த சகோதரிகிட்ட அந்த மூப்பர் போய் சொல்லியிருக்காரு. அவங்க ஓகேன்ட்டாங்க, ஆனால் பிரதர்ஸ் வந்து விரும்பலை, வேணான்ட்டாங்க. அந்த சகோதரி சொன்னாங்களாம், ஐ டோன்ட் வரி, எனக்காக பொறுப்பெடுக்கக்கூடிய தகப்பன்மார்களை போன்ற மூப்பரை நீங்கள் இருக்குங்க, ஸோ எனக்கு கவலையே கிடையாது. நோ, நீங்கள் சொல்கிற ஏற்றுக்கிறேன். நாங்கள் எப்படி மூப்பரெல்லாம் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், பொறுப்பாக இருக்கக்கூடிய சகோதரர் நம்ம அப்படி இருக்கணும். சபையில் மூப்பரெல்லாம் தான் இருக்கணும் இல்லை, தாயை போல் தகப்பனை போல். நம்ம வந்து துக்க வீட்டுக்கு போகும்போது சொல்லிடுவோம், கவலைப்படாதீங்க நாங்களாம் இருக்கிறோன்ட்டு, அவ்வளோதான். அடுத்த 4 வருஷத்துக்கு அவங்கள பார்க்கவே முடியாது. எல்லாம் வார்த்தையின் சாலக்கள் தான். அவங்களுக்கும் தெரியும், சும்மா வெறும் வார்த்தை என்னால் பண்ணிட்டுப்பாங்க, நீ என்ன செஞ்சிருவோம் எனக்கு. புருஷன் இறந்து போன இடத்துல அல்லது யாராவது அவங்க வீட்டில் துக்கம்னா போய் விசாரித்து, கவலைப்படாதீங்க நாங்களாம் இருக்கிறோன்னு வார்த்தையினால் ஜாலக்கம் போட்டு வந்துட்டு அவங்களுக்கே தெரியும் இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க, திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது மாணவர்களே. சொன்னதை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதுதான் வார்த்தையில் உண்மையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தகப்பன்மார்களை போல் இருக்கணும். நாம் வந்து ஒரு மாதத்துக்கு வாழ்க்கையை நடத்துறதுக்கு 20,000 வேணும், 10,000 வேணுங்கிறோம். ஆனால் அதுவே ஏழை எளியவங்களாக இருந்தால் சரி, அவங்களுக்கு 2,000 ரூபா கிடைக்குது, அவங்களுக்கு 4,000 ரூபா கிடைக்குது. ஏன்னா நமக்கு வந்து அது விலைவாசி உயர்ந்து போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் அடுத்தவங்க வரும்போது அதான் ரேஷனில் அரிசி கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டில் வந்து காசு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எதுக்கு உதவி செய்யணும்? அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கே இருந்தாலும் கூட நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஸ்மால் கைண்ட் ஆக்டிவிட்டீஸ், சின்ன சின்ன உதவிகள், அது அவங்களுடைய இருதயத்தினுடைய காயத்தை ஆற்றும், அவருடைய பாரத்தை தணிக்கும். அவங்களுடைய இருதயத்தில் உணர்வு வரணும், என் மேலே கரிசனை உள்ள பிரதர்ஸ் இருக்கிறாங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க, நான் தனியாக இல்லை. என்னுடைய கணவன் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் எங்களோட பொறுப்பாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் தந்த சொந்தங்கள் என்னோடு கூட இருக்கிறாங்க. திஸ் இஸ் காட்ஸ் ஃபேமிலி. நான் தனியாக இல்லை, அனாதையாக இல்லை, நான் ஒரு தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறேன். ஐ ஆம் இன் காட்ஸ் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. எத்தனை பேர் கரிசனை இருக்குது.
ஒரு நாளைக்கு பிரசங்கம் பண்ணுறோம், நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யணும், தர்மம் கொடுக்கணும்ட்டு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காணிக்கு நிறைய தர்ம பணம்னு வந்திருக்கோம். அதுக்கடுத்து ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கும் நீங்கள் பேசலன்னு வச்சுங்களேன், புவர் ஃபண்ட் என்ன பிரதர் வந்துச்சு? நில்லு பிரதர். ஏன்? ஏன்னா இயல்பான நம்ம அக்கறை இல்லை. வி ஆர் வெரி எமோஷனலிஸ்ட், சோலிஷ். நம்ம ஒரு பிரசங்கத்தை கேட்டால் உடனடியும் உணர்ச்சி வசப்படுவோம். ஆனால் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா போயிடுவோம். ஏன்? there's no relationship between God and us. நமக்கும் கடவுளுக்கு தேவனுடைய நேரடியான தொடர்பு இருந்துச்சுன்னா தேவ ஆவியான உணர்த்திக்கிட்டே இருப்பார். தேவையுள்ளவர்களை பார்க்கும்போது, நம்ம பார்க்காமே இருக்கும்போது கூட எங்கேயோ இருக்கிறவங்களை குறித்து கூட தேவன் உணர்வு தருவார். எலியா தீர்க்கதரிசியை சாரியை பார்த்து ஒரு விதவியின் இடத்துல அனுப்பினார். அது யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் தேவன் ஏவினார். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப் நமக்கும் தேவனுக்கும் சரியாக இருந்தால் நம்ம சகோதரர்களை குறித்து நம்ம அக்கறை உள்ளவங்களாக இருப்போம். ஸோ இப்படி தான் இருக்கணும். திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள், அவர் யாராக இருந்தாலும் சரி, ஈவன் ரட்சிக்கப்படாதவங்க, அவிசுவாசிகள் கூட நம்ம வீட்டில் வந்து தர்மம் கேட்க. நான்லாம் சொல்கிறேன், அவிசுவாசிகள் வந்து பட்டையாக திருநூறு பூசிட்டு வந்து கேட்டாலும் கண்டிப்பாக உதவி செய்வேன். நான் இஸ் எ ஹியூமன் பீயிங். அவர் இன்றைக்கி தேவன் அறியலை, அவ்வளோதான். சில நேரங்களில் கொடுத்துட்டு நான் வந்து யோசிச்சிருக்கேன், ஆண்டவரே நான் பொருளை கொடுத்து உதவி செஞ்சேன், ஆனால் உங்களை பற்றி சொல்லாமல் விட்டுட்டேனே, எனக்கு அந்த ஞானம் இல்லை ஆண்டவரே. அவங்க பணம் கேட்குறாங்க, கொடுக்குறேன், காசு கேட்குறாங்க, கொடுக்குறேன், அவங்க ஆத்ம ரட்சிப்புக்கு நான் ஒன்றையுமே செய்யாமல் விட்டேனேலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் சாமியின் பேரால் மிரட்டிக்கிட்டு வந்தாங்கன்னா கொடுக்க மாட்டேன். சாபம் போடுறவங்களா இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா வேஷம் போட்டு நிறைய பேர் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஊழியக்காரங்கிற பேரலையும் மிரட்டுறது, அரட்டுறது, தேவனை கொண்டு சாபம் போடுறது. டோன்ட் ஃபியர். அதெல்லாம் யூஸ்லெஸ், சும்மா வெடிக்காத மத்தாப்பு. ஆனால் உண்மையான தேவ பக்திங்கிறது என்னென்னா, அவங்கள எந்த ஜாதி, எந்த மதம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவன் ஹியூமன் பீயிங்க, உன்னை போல் ஒரு மனுஷன் நேசி. அதிலிருந்து இவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள், இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று அவளை அறிந்து கொள்வார்கள். ஸோ இருளில் வாழ்கிற மனிதனுக்கு நாம் வெளிச்சமாக இருக்கணும். அது நம்முடைய நடத்தையினால் இருக்கணும். சரி, அடுத்து என்ன எழுதியிருக்கு பாருங்கள். உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இதில் நான் நிறைய பேசுறதுக்கு இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். நாம் வந்து 2 மனிதர்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். சாலமோன் ராஜா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன். அவனை குறித்து பாருங்கள். அவன் வந்து 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சரி, 10வது வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. இங்கிலீஷில் எழுதியிருக்கு, இட் வாஸ் ப்ளீசிங் இன் தி சைட் ஆஃப் த லார்ட். சாலமோன் கேட்டது தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. நீ வந்து உனக்கு ஆயுசை கேட்கல, உன் எதிரிகளையெல்லாம் அவங்க அழியணும்னு நீ கேட்கல, நீ வந்து லாங் லைஃப், எனக்கு நீண்ட ஆயுள் வேணும்னு கேட்கல. இந்த ஜனங்களுக்கு, மற்ற ஜனங்களுக்கு, அவர்களுக்கு நான் நன்மை செய்யும்படி, அவர்களை விசாரிக்கும்படிக்கு நீங்கள் எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்காததையும் தேவன் சேர்த்து கொடுத்தார். ஆனால் பின்னாடி நம்ம வாசிக்கிறோம், 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. சாலமோன் வயது சென்ற போது, சரி 9வது வசனம் வாசி. 9வது வசனம் அதெல்லாம் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. 1லேருந்து நீங்கள் படித்து பாருங்கள். 9வது வசனம் வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்தவளை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அங்கே என்ன எழுதியிருக்கு? இட் வாஸ் ப்ளீசிங் டு காட். சாலமோன் செஞ்சது தேவனுக்கு பிரியமாக இருந்தது. சில அதிகாரங்கள் கழித்து 8 அதிகாரம் கழித்து என்ன வாசிக்கிறோம்? தேவன் அவன் மேல் கோபமானார். இது ரெண்டுக்கும் இடையில் என்ன நடந்ததுனாக்கும், தேவன் அவனை எச்சரித்தார். வேணால் நீங்கள் வசனத்தை படித்து பாருங்கள். உபாகமம் 7வது அதிகாரம் 3வது வசனம், உபாகமம் 17வது அதிகாரம் 16 to 17, 1 ராஜாக்கள் 10:26, முன்னாடி இல்லை அதிகாரத்தில் 26வது வசனம். இதெல்லாம் படித்து பாருங்கள். உபாகமம் 7:3, உபாகமம் 17, 16, 17, அப்புறம் 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 26வது வசனம். தேவன் வந்து அவனுக்கு தரிசனமாகி சொன்னார், அந்நிய தேவர்களை பின்பற்றாத, அவிசுவாசிகளை திருமணம் பண்ணாத, அவர் உன்னை நிச்சயமாய் வழி தப்பி போக பண்ணுவார்கள். நீ உலகத்தோடு கூட பழகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். உனக்கு ரதங்களையும் குதிரைகளையும் நீ சம்பாதிக்க வேண்டாம். பொண்ணும் வெள்ளியும் பெருகும்போது உன் இருதயம் மோசம் போகலாம் அப்படின்னு. ஆனால் அவனுடைய ஞானத்தை, தேவன் கொடுத்த ஞானத்தையே மெச்சிக்கொண்டு நிறைய பேர் கொண்டு வந்து கொட்டினாங்க.
பொன்னையும் பொருளையும். வெகுமதிகளாகவே நிறைய வந்தது. அவன் இருக்க பெரிய ஐஸ்வர்யவானான். வெள்ளி பொண்ணெல்லாம் அவன் காலத்தில் ஒரு பொருளாகவே மதிக்கப்படலை, கல் மாதிரிக்கே இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்த உடனே அவன் வந்து ஏராளமான குதிரைகளையும் ரதங்களையும் சம்பாதித்தான். இன்றைக்கி காரு பங்களான்னு சம்பாதிக்கிற மாதிரிக்கே பணம் பெரியது. ஐஸ்வர்யம் மீதியாகும்போது அவனுடைய இருதயம் தேவனை விட்டு வழிகி போனது. த வேர்ல்ட்லி பிளஸர்ஸ் கேன் டேக் த ஃபர்ஸ்ட் லவ் ஃபார் காட். அப்படியே ஒரு டைவர்ஷன் நடந்துடும். உலக பிரகாரமான சொத்து ஐஸ்வர்யம் ஆசி பெருகும் பொழுது, உலக பிரகாரமான பேரு புகழ் நமக்கு பெருகும்போது, அநேகம் பேர் நம்மளை மெச்சிக்கொள்ளும் போது, இந்த ப்ராஸ்பரிட்டி இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் பிரசங்கிக்கக்கூடியதான காரியமே என்னென்னா ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், உங்களை மேலாக்குவார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உலகத்தில் வந்து பணக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி நிறைய பிரசங்கிக்கிறது என்ன? நீ பணக்காரன் ஆக்கிடுவார் தேவன், நீ கொடு, 10 கொடுத்தா 10 கொடுப்பார், 100 கொடுத்தா 100 கொடுப்பார். வைராஜாவை சூதாட்டக்காரன் சொல்கிறது மாதிரிக்கே. ஸோ அப்படின்னு நான் மோசம் போகணும். நான் பணமே மோசம்னு சொல்லலை. ஆபிரகாம் வந்து பணக்காரன், ஆனால் உன் இருதயத்தை நீ மேலே வச்சிடாத. பணம் வரும்போது உன்னை வழி போக பண்ணும், இரக்கமற்றவனாக்கும், பெருமையுள்ளவனாக்கும். யூ வில் பிகம் போஸ்ட்ஃபுல் அண்ட் அரோகண்ட். நீ இருமாப்புள்ளவனாக மாற முடியும். ஏழை எளியவருடைய கஷ்டத்தை உணராத இருதய கடினமுள்ளவனாக மாறிவிடுவாய். உங்கள் கஷ்டம் உனக்கு தெரியும், அவங்க கஷ்டம் அவனுக்கு தெரியாது, மற்றவங்களுடைய கஷ்டம் தெரியாது. ஏன்னா நம்ம வசதியான வாழ்க்கையை வாழ்கிறதுனால நம்ம வழி வந்த பாதையெல்லாம் மறந்து போயிடும். அன்றைக்கி நம்ம வந்து கஷ்டப்பட்டுருப்போம், ஆனால் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறவங்க மேலே நமக்கு வந்து மனசு இலகாது. காரணம் என்னென்னா, இப்போ நமக்கு அதெல்லாம் ஒரு பெரிய இதே கிடையாது. அதெல்லாம் மறந்துடுவோம், குயிக்காக மறந்துடுவோம். எந்த நிலைமையிலேருந்து வந்தோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம், கஷ்டப்படுறவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அதெல்லாம் நமக்கு மறந்து போயிடும். அதனால் we will become arrogant and boastful. சரி, இதனால தான் அந்த சாலமோன் என்ன செஞ்சான்னா, தேவன் செய்யக்கூடாது செஞ்சதை செஞ்சு உலகத்தாரோடு கூட ஐக்கியமாக இருந்ததுனால அவன் வந்து ஏராளமான மனைவிமார்களையும் வைப்பாட்டிகளையும் அவன் சம்பாதித்து கொண்டான். கடைசியாக தேவன் சொன்னபடியே அவர்களை அவன் வழி தப்பி போக பண்ணினார்கள். அதுக்கு முந்தின வசனம் படித்து பாருங்கள், 8வது வசனம். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தங்கள் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆக இதனால தான் அவன் மோசம் போனான். தேவன் சொன்னதை அவன் வந்து சரியாக சீரியஸாக எடுத்துக்கல. அதுக்கடுத்து என்னென்னாக்கும், நம்ம உலகத்தில் உள்ள மனிதர்களோடு கூட பழகும்போது நம்ம உலகத்தில் உள்ளவங்களுக்கு உள்ள மேன்மையை பார்க்குறோம். உதாரணத்துக்கு தேமாவை பாருங்கள். பைபிள் எழுதியிருக்கு, கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. கொலோசியர் 4:14. பவுலோடு கூட ஊழியம் செய்ததான தேமா என்ற மனுஷன் பவுலுக்கு உடன் ஊழியன். அவன் வந்து பவுல் நிருபம் எழுதும்போது அந்த தேமாவும் சேர்ந்து வந்து சபைக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறத நம்ம இங்கே வாசிக்கிறோம். கொலோசியர் 4:14. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அதனால் அதே இது பின்னாடி பாசிருக்கோம். நாம் வந்து இந்த தேமாவனுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னா, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். ஆக தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல், எஸ் லவ்ட் த வேர்ல்டு, உலகத்தின் மேல் ஆசை வச்சான். அவன் தேவனை விட்டு போய்விட்டான். அப்புறம் சாக் சொல்லுவார், இன்றைக்கி ஊழியம் செய்கிறவங்களில் ஒரு சிலர் வந்து சைக்கிள் வந்து ஊழியம் செய்வாங்க, நடந்து வந்து ஊழியம் செய்வாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பைக்கு, காரு, பங்களா, அவங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை பார்ப்பாங்க. ஆக நம்மளும் இப்படி ஊழியத்துக்கு போகலாமேன்னு வேலை இல்லாதவங்களெல்லாம் இன்றைக்கி வந்து ஊழியத்துக்கு போகலாம்னு நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை இல்லையா, பரவாயில்ல, ஊழியத்துக்கு போவோம். சில ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஊழியன்னு போவாங்க. காட்டிங்க பிழைப்புக்காக ஒரு வழியாக மாறி விட்டது. அப்படி அல்ல. இந்த தேமா பார்த்துருப்பார். எத்தனையோ பேர் அவருடைய பவுலுடைய காலத்துலேயும் நிறைய தங்களுக்காக ஊழியம் செய்வர்கள் இருந்தாங்க. அவங்கள பார்த்துருப்பார். இன்னும் இவங்க கூட போகணும்லாம் எவ்வளோ நல்லா இருக்கிறான், நான் இந்த ஆள் பின்னாடி போகிறேன், எப்போ பார்த்தாலும் சிலுவை ஏடுறா, குறுகலான வழியில் போ, இடுக்கமான வாசலில் போ, நேர்மையாக தான் வாழணும், பொய் சொல்லக்கூடாது, இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். அவன் நல்லா இருக்கிறான், இவன் பேச்சை கட்டி பின்னாடி போனால் நானும் ஓட்டாண்டியாக மாற வேண்டியதான்னு சொல்லிட்டு அவன் பிரபஞ்சத்துக்கு பின்னாடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்ட நபர்களோடு கூட பழகுகிறீர்களோ அதில் வந்து யூ வில் ஹேவ் அன் இம்பேக்ட் ஆன் தட். நம்ம என்ன ஆகும் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிழையாம் ஒரு யோசனை சொன்னான். பாலாக்கு சொன்னபடி அவன் பணமெல்லாம் பொருளும் வாங்கினாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியவில்லை. அவன் கேட்டான், என்னையா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்ட்டு. அவன் சொல்லுவான், படித்து பாருங்கள் என்ன ஆகும் 25. அவர்கள் வந்து தங்களுடைய பண்டிகைகளுக்கு கூப்பிட்டார்கள். அவர்கள் எல்லாம் போனாங்க. அவங்களோட நாங்கள் வந்து பண்டிகை கொண்டாடுறோம், நீ கொண்டாட வேண்டாம், நாங்கள் வந்து பழி செலுத்துகிறோம், நீ பழி செலுத்த வேண்டாம், ஆனால் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடு, விருந்து சாப்பிடு. விருந்து மட்டுமா சாப்பிட்டாங்க? அவர்கள் விக்கிரகங்களை பணிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அந்த விக்கிரகம் என்னன்னாக்க சிலையாக இல்லாமல் இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், அல்லது சினிமாவாக இருக்கலாம். அவங்க வீட்டில் டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், சினிமா ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த வீட்டுக்கு போய் நீங்கள் விருந்துக்கு தான் சாப்பிட போவீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பீங்களோ அதெல்லாம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். யூ கேனாட் ஸ்டாப் இட். அப்போ உங்களோட உறவினருடைய வீடுகளில் போகும்போது அதை பார்க்குறீங்க.
உறவினருடைய ஃபங்க்ஷனில் போகிறீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான நகை என்ன, ஆடம்பரமான வஸ்திரங்கள் என்ன, அவர்களுடைய அலங்காரங்கள் என்ன பார்க்குறீங்க. என்னுடைய கல்யாணம், என்னுடைய பிள்ளையனுடைய கல்யாணம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ என்னென்னா, இப்படி நம்ம உலகத்தை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் நம்மளை அறியாமலே அவர் லாயல்ட்டி இஸ் ஷிஃப்டட், அவர் லாயல்ட்டி இஸ் டிவைடட் பிட்வீன் வேர்ல்ட் அண்ட் காட். தேவனுக்கும் உலகத்துக்கும் நம்முடைய அந்த விசுவாசம் பிரிந்து விடுகிறது. முழு இருதயத்தோடு கூட தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது நான் ஆண்டவர் தான் பின்பற்றுவேன், ஒரே ஒரு வாழ்க்கையை நான் அவராகத்தான் வாழ்வேன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த உலகத்தில் போய் உலக நண்பர்களையும் அவருடைய ஆடம்பர வாழ்க்கையும் அவங்களுடைய உல்லாசத்தையும் அவருடைய குதிரைகள் என்ன, ரதங்கள் என்ன, கார் என்ன, பங்களா என்ன, அவருடைய ஆடம்பரமான வாழ்க்கை என்ன, தங்கம் என்ன, வெள்ளி என்ன, உடம்பு எங்கடா இருக்குது, உடை எங்கடா இருக்குன்னு பார்க்க முடியாமல் அப்படியே போட்டிருக்கிற சவரங்களுக்குன்னு நானும் மொட்டையாக ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே, அங்கே உங்களுக்கு மதிப்பே இருக்காது, உங்களுக்கு வரவேற்பு இருக்காது. குடிகாரன், கொலகாரன், திருடன் வருவான், அவனுக்கு அங்கே பெரிய வரவேற்பு இருக்கும். ஏன்னா அவன் பணக்காரனாக இருப்பான், பெரிய காரில் இறங்குவான், பின்னாடி ஒரு பந்தாவோட 10 பேர் வருவான். ஆனால் நீங்கள் உண்மையான நீதிமங்களாக இருப்பீங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி சாக்பதர் எலெக்ஷனில் நின்றா எத்தனை பேர் ஓட்டு போடும்? நம்மளை தான் போடுவோம், நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒரு சினிமா நடிகை நிற்கட்டும், எவ்வளோ மோசமான நடத்தை உள்ளவன்னு பேர் எடுத்திருந்தாலும் சரி, அவன் 4வது கல்யாணம் கூட பண்ணியிருப்பாங்க, அவன் ஜெயிப்பாங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கி உலகம் எல்லாம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு, உலகத்தின் அதிபதி பிசாசு. ஸோ இது வேறு வழி, அது வேறு வழிங்க. நீ இந்த வழியில் போயிட்டு அந்த வழியில் அப்படி கண்ணை திரும்பி பார்க்காத. அதுதான் பைபிள் எழுதியிருக்கு, உலகத்தை பின்னிட்டு பார்க்காத. ஒருவன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு இருந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 படித்து பாருங்கள். இன்னும் அருமையானவர்களே, இந்த உலகத்தால் நம்ம கரைபடாதபடி, கரைபடுறதுன்னா என்ன அர்த்தம்னாக்கும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த வேல்யூ சிஸ்டம், அவங்க உலகத்தில் எதை மதிக்கிறாங்க? பணத்தை அல்லது ஆடம்பரத்தை அல்லது அநித்தியமான பாவ சந்தோஷத்தை. இதில் என்ன பாவம் இருக்குது அப்படின்னு நினச்சா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் இழுத்துக்கிறது. ஸோ சர்ச்சுக்கும் வரணும், கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை, பணம், உலகம் எதெல்லாம் வேல்யூ பண்ணுதோ அதுவும் வேணும். எனக்கு கூழும் வேணும், மீசையும் வேணும்பாங்கள்ல உலகத்தில். கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை. இந்த கூழ் குடித்தா மீசையில் ஒட்டத்தாங்க செய்யும், அது எப்படி ஒட்டாமல் சாப்பிட முடியும்? இது கிறிஸ்துவனுடைய வழி, இது சிலுவையின் வழி. இந்த வழியில் போகும்போது பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். எனக்கு இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் நாம் இந்த வழியில் போக முடியாது. ஸோ ஒன்று உலகத்துக்கு பிரியமாக இருக்கலாம், அல்லது தேவனுக்கு பிரியமாக இருக்கலாம். பணத்துக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, பாவத்துக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, உலகத்துக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. பி கேர்ஃபுல். உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்வது தான் உண்மையான தேவ பக்தி. இதை அறிந்து உணர்ந்தவர்கள் பாக்கியவான்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்முடைய தேவ பக்தி உள்ளவர்கள் நம்ம எண்ணிக்கொண்டு இருப்போம். வி வில் பி தரோலி டிசீவ்டு. நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நித்தியத்தில் நம்ம போய் ஏமாந்து போயிடுவோம். உண்மையான தேவ பக்தி என்ன? நாவை அடக்கணும். நாவினால் செய்யக்கூடிய பாவங்கள் ஏராளம். உலகத்தால் கரைபடாதபடிக்கு உலகத்தில் உள்ளவங்களோட பழகத்தான் வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. ஆனால் அவர்களால் நாம் கரைபற்றக்கூடாது. நம்மளால் டக்கப்பார் மாதிரி தான், நம்ம இழுக்கிற சைடில் அவங்க வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லது. ஆனால் அவங்க இழுக்கிற இழுவையில் நீங்கள் போய் விழுகிற மாதிரி இருந்தால் பி கேர்ஃபுல் அண்ட் டிபார்ட் ஃப்ரம் அஸ். அவங்க சர்ச்சில் இருந்தாலும் சரி, அவங்க விசுவாசிங்கிற போர்வையில் இருந்தாலும் சரி, பி கேர்ஃபுல். சர்ச்சில் உள்ளவங்க, அது ஏழையோ இளையவங்களோ யாராக இருந்தாலும் சரி, வசதி உள்ளவங்களோ அல்லது சின்ன வயசோ பெரிய வயசோ யாராக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட அவங்க பேசும்போது அவங்ககிட்ட தேவ பக்தியின் வாடை இல்லாமல் உலகத்தின் வாடை இருந்துச்சுன்னா உன்னை நீ விலகி காத்துக்கள். பைபிள் அப்படி தான் எழுதியிருக்கு, விலகி ஓடு. விலகி பாலி இச்சைக்கு விலகி ஓடு, பண ஆசைக்கு விலகி ஓடு, பாவத்துக்கு விலகி ஓடு. நிற்காத, நடக்காத, திரும்பி பார்க்காத. உங்களை விஷ் பண்ணாலும் பிரேஸ் லார்ட் சிஸ்டர் நல்லா பல்பஸ் விளம்பரம் கொடுத்துட்டு போய்கிட்டே இருங்க. இல்லைன்னா உங்கள் ஆத்மாவை நீங்கள் காத்துக்கொள்ளவே முடியாது. உலகத்தால் கரைபடாதபடி காத்துக்கொள்ளா உலகத்தில் உள்ள அவிசுவாசிகளை தான் குறிக்க நினச்சிட வேண்டாம். யாருக்குள்ளேயெல்லாம் அந்த உலகத்தினுடைய வேல்யூ சிஸ்டம் இருக்கோ, உலகத்தார் மதிக்கிறத விசுவாசிகள் மதித்தாங்கன்னா அவங்களும் உலகத்தார் தான். பி கேர்ஃபுல். கர்த்தர் நம் கண்களை திறந்தாலும்